துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு புரிகிறதா? இந்த நாளில் பாடலும் விளக்கமும். ஆமென். நல்ல ஒரு அழகான பாடல். எழுதியவர் வேதநாயகம் சாஸ்திரியார், தஞ்சாவூர். அழகான வார்த்தை. அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தி குமாரனை இயேசுவை மகிமைப்படுத்தி எழுதியுள்ளார். ஆமென். இதில் நம்ம சில வார்த்தையுடைய பொருள்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம். ஆமென். துதி தங்கிய பரமண்டலம் அப்படின்னா நம்ம ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், பரலோகத்தில் எப்பொழுதும் கேருபீன்கள் செராபீன்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று கூப்பிடுகிற சத்தமுடைய பரலோகத்தில் சுவிசேஷக நாமம் இயேசு கிறிஸ்து சுவிசேஷகராய் அவருடைய நாமத்தை அவருடைய வார்த்தையை புறஜாதிகள் மத்தியில் சுவிசேஷமாக அறிவிக்கும்படி சுபமங்கள அப்படின்னா சுப செய்தி, நல்ல காரியம் அப்படின்னு சொல்லலாம். மிகு சம்பிரமனா மிக மகிழ்ச்சியான நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொன்னா சுப சோபன சேமம். சோபனம்னா ஒரு வாழ்த்துதல் பரலோகத்திலிருந்து உண்டாகிறது. ஆமென். என்ன வாழ்த்துதல்னா, இப்பொழுது உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட உள்ளது. ஆமென். குமாரனை குறித்த சுவிசேஷம் பிறக்க போறாரு. இந்த வார்த்தையை நாம பாடலாம். ஆமென். ஹல்லேலூயா. பாடலாமா? துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுபசோபன சேமம். முதல் சரணம் பாருங்களா. சுந்தரம்னா அழகு, அதிசுந்தரம்னா மிக அழகான, நிறை கொண்டு உயர்வான தேவன். ஹல்லேலூயா. அருள் மோக்கிஷ தீபன், மோட்சத்திலிருந்து வருகிற ஒளி இயேசு. ஆமென். இது ஒளி வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஆமென். ஹல்லேலூயா. உயர்விலிருந்து உண்டானவர். கொண்டு உயர்ன்னு சொன்னா உயர்விலிருந்து வந்தவர். ஹல்லேலூயா. ஆமென். கதி உம்பர்கள், கதினா சந்தோஷம், உம்பர்கள் அப்படின்னு சொன்னா சில பாடலுக்கான பொருளை கீழே கொடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் உம்பர்கள் அப்படின்னா வானோர்கள் தொழும் இங்கிதம்னா இனிய கருணை உடைய பிரதாபன்னா புகழுக்குரியவர், வீரமுடையவர், ஒளியானவர். எல்லாம் யாரை குறித்து சொல்லுதுன்னா இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை போல சௌந்தரியவான் ஒருவனும் இல்லை, உன்னதத்திலிருந்து தோன்றிய தெய்வம். பாடலாமா? ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து வந்தவர். ஹல்லேலூயா. மோக்கிஷ தீபன், பரலோகத்திலிருந்து வந்தவர், மோட்சத்திலிருந்து வந்தவர். ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் வணங்குவதற்கு உரியவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது எபிரேய புத்தகத்துல தூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள். அப்படிப்பட்ட மகிமைக்குரிய ஒரே பேரான குமாரன். ஆமென். பேருனா பெரு. ஆமென். பெற்ற. ஆமென். ஆவியினால் உற்பவிக்கப்பட்ட ஒரே பேரான குமாரன். ஹல்லேலூயா. அதிசுந்தர நிறை கொண்டு உயரத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வந்தவர். பாடலாமா? ஆமென். அதிசுந்தர நீரை கொண்டுய அருள் மோக்கிஷ தீபன் கதி உம்பர்கள் தொழும் இங்கித கருணை பிரதாபன். இங்கிதம்னா இனிய, கதி உம்பர்கள் தொழும் இங்கித கருணை பிரதாபன். அடி பார்க்கலாங்களா? மூன்றாவது சரணம் சொல்றாரு. ஹல்லேலூயா. மந்தை ஆயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அந்தனார்னா தேவன். ஹல்லேலூயா. அவன் நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று குறிப்பிடப்படுகிறது அல்லவா? ஆகவே அத்தனார் அப்படின்னு சொன்னா தேவன். ஆமென். பிதாவாகிய தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்தார் அப்படி சொல்லலாம். பாருங்களா, மந்தை ஆயர் பணிந்து, மந்தை மேய்க்கிற ஆயர் மேய்ப்பர்கள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே பணிந்து பாதம் மகிழ்ந்து ஹல்லேலூயா வாழ்த்திய
பெருமைக்குரியவர், மகிமைக்குரியவர். நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் மனுஷ ரூபமாய் தம்மை தாமே தாழ்த்தி நிந்தையாய். நிந்தைன்னு சொன்னா மனுஷுடைய எல்லா நிந்தைகளும் சுமக்கும்படி மனுஷ சாயலாய் இறங்கி வந்தார். பாடலாமா? அல்லேலூயா. பாடலுமே அழகான வார்த்தை. ஆமென். மந்தையாயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனா தேவன் நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனா. நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனா. திருவான் உலகரசாய் வள தேவ சொரூபானா. ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா. பாருங்க, இந்த மூன்றாவது ஸ்டான்ஸால ஒரு மாதுடை, ஒரு பெண் ஏவாள் வினை மாறிட அப்படின்னு சொன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படியாம செயலை மாறி செய்ததுனால நரர் ரூபமாதானார். நரர்னா மனுஷன். ஆமென். அல்லேலூயா. நரர் சாயலாய் மனுஷ சாயலாய் மாறினார். திருவான் உலகரசாய் வளர் தேவ சொரூபானார். சொரூபம்னா தேவனுடைய சொரூபமாய் இருந்தும் இந்த உலகத்துக்கு, அல்லேலூயா, உலகத்துல வந்து தம்மை தாமே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் மனுஷ சாயலாய் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். இந்த பாடலை அப்படியே மறுபடியும் ஒரு விஷயம் பாடலாமா? ஆமென். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா. ஆமென். துதி தங்கிய பரமண்டல சுவிசேடக நாமம் சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன சேமம். சுபமங்கள மிகு சம்பிரம சுகசோபன சேமம். அதிசுந்தர நீரை கொண்டுய அருள் மோக்கிஷ தீவன் கதிவும்பர்கள் தொழும் இங்கீத கருணை பிரதாபன். மந்தையாயர் பணிந்து பாதம் மகிழ்ந்து வாழ்த்திய அத்தனா. நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனா. நிந்தையாய் ஒரு கந்தை மூடவும் வந்த மாபரிசுத்தனா. திருவான் உலகரசாய் வள தேவ சொரூபானா. ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமதானா. அல்லேலூயா. பாடல உள்ள தேவ பிரசன்னம், அழகான வார்த்தை. நிச்சயமாகவே இந்த பாடலை கேட்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடைசியான ஒரு வார்த்தை, ஒரு மாதுடை வினை மாறிட நரரூபமானார். ஆமென். மகா பரிசுத்தமுள்ள தேவன் நம்மை மீட்கும்படி மனுஷ சாயலாய் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென். தாழ்மை கோலமாய் அவர் தாழ்மை அணிந்து கொண்டார். சிலுவை வரியந்தம் தன்னை தாழ்த்தினார். நாளில் கூட உங்களையும் கூட இயேசுவின் நாமத்தினால கேட்கிற யாவரும் கூட அப்படிப்பட்ட சிந்தையை தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். God bless you.